வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். தலைப்புச் செய்திகள் முதலில். சீரற்ற வானிலையால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 33 குடும்பங்கள் பாதிப்பு. மன்னார் மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இதுவரை 36 மனித மண்டையோடுகளும் எச்சங்களும் மீட்பு. இந்திய மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரதம வேட்பாளராக ராகுல் காந்தி பிரேரிக்கப்பட மாட்டார் என அறிவிப்பு. வடகில் பருவப்பேச்சு காரணமாக ஏற்பட்டுள்ள அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழை பெய்து வருகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். இன்று வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பத்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிறிதளவாக மழை காணப்படும். பிற்பகல் மாலை வேளைகளில் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இது பின்னர் மேற்கு தென் மேற்கு ஆழ்கடல் பகுதிகளுக்கும் பரவக்கூடும். கரையோர பிரதேசங்களுக்கும் இது பரவக்கூடும். கடற்கரை பொறுத்தவரையில் கொத்தையை முதல் அம்பாந்தோட்டை ஊடான காலி வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வானிலை தொடர்பான அதிகாரி கே சூரியகுமாரன் தகவல்களை வழங்கியிருந்தார். நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வாறான வானிலை நிலவுகின்றது என்ற தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் சாமி தம்பி ரவீந்திரன். வணக்கம். வணக்கம் தேஷாட். வணக்கம். சொல்லுங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வாறான வானிலை காணப்படுகின்றது என்று. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று அதிக அளவு மழை பெய்திருந்த நிலையில் தற்போது இன்று அதிகாலை அந்த மழை ஓய்ந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட எழுவன்கரை பிரதேசத்தில் மழை ஓய்ந்தாலும் கூட நான் சற்று முன்னர் 38ஆம் குழந்தை புது முன்மாரி சோலையில் உள்ள ஒரு நபர் ஒருவரை தொடர்பு கொண்டேன். படுவான்கரையில் மழை பெய்வதாகத்தான் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மாத்திரமல்ல, நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தினால், அதாவது குளங்கள் திறந்து விடப்பட்டதனால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மயிலவட்டுவானில் இருந்து இடம்பெயர்ந்து காயங்குடா கண்ணகி வித்தியாலயத்தில் 33 குடும்பங்களைச் சேர்ந்த 110 பேர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக செங்கலடி பிரதேச செயலாளர் உருத்திரன் உதயஸ்ரீதர் அவர்கள் என்னிடம் தெரிவித்திருந்தார். அதேபோன்று சித்தாண்டி 3 சித்தாண்டி 4ஆம் பிரிவின் மேற்கு பக்கமாகவும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். அது மாத்திரமல்ல, கசுரக்காடு ஈரலக்குளம் போன்ற பிரதேசங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது தற்போது பெய்து வந்த மழையின் காரணமாகவும் குளங்கள் திறந்து விடப்பட்டதன் காரணமாகவும் ஆறுகள், குளங்கள், வாவிகளின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதனால் இடையே கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிரான் பிரதேச செயலாளர் பிரிவு, வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவு, செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த குளங்கள் திறந்தமையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து எமது பிராந்திய செய்தியாளர் சாமி தம்பி ரவீந்திரன் எங்களுடன் தொலைபேசி ஊடாக இணைந்து கொண்டிருந்தார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்டிருந்த மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்படவுள்ளன. மன்னார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் மனித புதைக்குழியிலிருந்து மேலும் 4 மனித மண்டையோடுகள் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருந்தன. இதுவரை 36 மனித மண்டையோடுகளும் எச்சங்களும் புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக எமது போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அச்சதருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார்.
கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதி வீதியூடாக நீர் குழாய்கள் பொருத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் இந்த மனித புதைக்குழி அவதானிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பிரதேச செயலத்துக்குட்பட்ட கந்தன்குளம் மக்கள் நிரந்தர வீடு இன்மையால் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். 1990ஆம் ஆண்டு யுத்த நடவடிக்கை காரணமாக தமது சொந்த கிராமத்தில் கட்டிய வீடுகளையும் சேர்த்த சொத்துக்களையும் கைவிட்டு கையில் கிடைத்ததுடன் இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். கந்தன்குள கிராம மக்கள் மடு பிரதேசத்திலும் இந்தியாவிலும் எதிரிகளாக பல ஆண்டு காலம் வாழ்ந்து மீண்டும் 2010ஆம் ஆண்டு தமது சொந்த மண்ணுக்கு திரும்பினர். 73 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் இந்த கிராமத்தில் மக்கள் குடியேறும் போது அவர்கள் வாழ்வதற்கென தற்காலிக வீடுகள் வவுனியா பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்டிருந்தன. மழை நேரங்களில் இடம்பெயர்ந்து ஆலயம் ஒன்றில் பல நாட்களை கழித்த நிலையில் தற்போது மீண்டும் சேதமடைந்த தமது தற்காலிக வீடுகளிலேயே வாழ்வை நடத்தி வருகின்றனர். 6 மாத காலமே அதன் பயன்பாட்டு காலம் என உறுதியளிக்கப்பட்டும் அதன் பின்னர் நிரந்தர வீடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்து வழங்கப்பட்ட இந்த தற்காலிக வீடுகள் 4 வருடங்கள் கழிந்த நிலையிலும் நிரந்தர வீடுகளாக மாற்றம் பெறாமல் உள்ளது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த 73 குடும்பங்களில் தற்காலிக வீடுகள் சேதமடைந்துள்ளதால் சிலர் கிராமத்தில் இருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர். தற்போது 43 குடும்பங்களே கந்தன்குளம் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றனர். எங்களை வீட குடியேற்றம் செய்த 2010ஆம் ஆண்டில் நாங்கள் ஒரு வருஷ காலமாக தற்காலிக சும்மா நாங்களாகவே கொட்டில் அமைச்சு நாங்களாகவே கிராமத்துக்கு டோசர் போட்டு அடித்து பாதைகளை இணைச்சு எங்களை மக்கள் நாங்களாகவே இந்த கிராமத்தில் குடியாமந்தோம். எங்களை கரண்ட் இல்லாதனால தான் நான் படிக்கிறாமல் இருக்கு. எங்களோட வீடெல்லாம் கரையான் பிடிச்சி எங்களோட வீடு சிப்போட்டுகள்லாம் பிய்கிறது. இந்த கிராமம் சரியா இப்போ 3 வருஷமா எங்களுக்கு இந்த கிராமம் இந்த பாதையில் அடிச்சு தந்து எங்களோட கிராமத்தை குடியேற்றப்பட்டிருக்கு. எங்களை கிராமத்தில் உண்மையாக கரண்ட் இல்லாத பிரச்சனை உண்டு. மற்றது போக்குவரத்து பிரச்சனை அப்படின்னு போக்குவரத்துக்கு சின்ன பஸ்ஸில் உள்ளுக்குள்ள வேலை செய்து அதுவும் குறிக்கப்பட்ட இதுகளுக்கு இல்லை, எங்கள் டைமுக்கு போகக்கூடிய மாதிரி இல்லை. மற்றது கரண்ட் பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியமாக இந்த ரோட்டில் எங்களுக்கு இந்த இரவு நேரங்களில் போயிடாது. கந்தன்குளம் கிராமத்தின் இந்த நிலை தொடர்பில் கவனம் செலுத்தாமையினால் விசனமடைந்த கிராம மக்கள் 20/11/2013 அன்று தமக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வவுனியா அரசாங்க அதிபரிடம் தமது கிராமத்துக்கு வீட்டு திட்டத்தினை வழங்குமாறு மகஜர் ஒன்றினையும் கையளித்திருந்தனர். இன்று வரை எந்தவித முன்னேற்றமும் இன்றி கந்தன்குள கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரியதே. இந்திய மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி பிரேரிக்கப்பட மாட்டார் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரதம வேட்பாளராக ராகுல் காந்தி பிரேரிக்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலின் பிரசாரங்களுக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்குவார் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 2 மணி நேர சந்திப்பினை அடுத்து இந்த அறிவிப்பை சோனியா காந்தி மேற்கொண்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன்னர் பிரதம வேட்பாளரை அறிவிப்பது கட்சியின் பாரம்பரியம் அல்லவென சோனியா காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் காங்கிரஸ் செயற்குழுவின் சந்திப்பு ஆரம்பித்த பின்னர் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை பெயரிடுவதற்கு சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். கட்சி எந்த பொறுப்பை தமக்கு வழங்கினாலும் அதனை அர்ப்பணிப்புடன் செய்வேன் என இதற்கு முன்னர் ராகுல் காந்தி கூறியிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமது கட்சியின் பிரதம வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிக்கப்பட வேண்டும் என காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரதமர் வேட்பாளர் விடயத்தில் ஒப்பீடு செய்தால் ஏற்படும் விளைவுகளை மனதில் வைத்தே காங்கிரஸ் தமது வேட்பாளரை அறிவிக்கவில்லை என பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். எகிப்தில் வரைவு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் 90% மக்கள் புதிய அரசியலமைப்பை ஆதரித்து வாக்களித்துள்ளனர்.
எகிப்தின் ஜனாதிபதி பதவியிலிருந்து முகமது முர்சி அந்நாட்டு ராணுவத்தால் அகற்றப்பட்டதை தொடர்ந்து இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து முர்சியால் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு சட்டத்தை தயாரித்து மக்களின் அனுமதியை பெறுவதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் கடந்த செவ்வாய் புதன் ஆகிய 2 தினங்கள் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் புதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொதுமக்கள் அமோக ஆதரவுடன் ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சு சுதந்திரமும் பெண்களுக்கு பல்வேறு உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் முன்னாள் ஜனாதிபதி முர்சியை ஆதரித்த முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொதுமக்கள் ஆதரவு அளித்திருப்பதை அடுத்து பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி பதவிக்கு தேர்தல் நடத்தும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் எகிப்து ராணுவ தலைமை தளபதி அப்தல் ஃபடா அல் சிசி ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி பதவியிலிருந்து முர்சி அகற்றப்பட்ட பிறகு எகிப்துக்கு வழங்கப்பட இருந்த 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை அமெரிக்கா உடனடியாக நிறுத்தி வைத்திருந்தது. தற்போது புதிய அரசியலமைப்பு சட்டம் பொது வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த நிதியுதவியை எகிப்துக்கு மீண்டும் வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது இறுதியுமான போட்டியில் இலங்கை அணியுடன் ஓட்டன் வேகம் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று தொடரவுள்ளது. சாஜாவில் நடைபெறும் இந்த போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நேற்றைய முதலாம் நாள் ஆட்ட நேர நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ஓட்டங்களை பெற்றிருந்தது. டெஸ்ட் போட்டிகளில் 44வது அரை சதத்தை பூர்த்தி செய்த குமார் சங்கக்கார 52 ஓட்டங்களை பெற்றதுடன் மகேல ஜெயவர்தன 47 ஓட்டங்களை குவித்தார். சயிட் அஜ்மால் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த போட்டியில் டில்ருவான் பெரேரா டெஸ்ட் அறிமுகத்தை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தொடரில் 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கை அணி முன்னிலை பெற்றுள்ளது. Wasn't a free-flowing drop bowler and got to his 50. That's a great knock. That's the wicket they were looking for. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.